ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு சாட் ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 விதத்தில் இந்த பேஜுக்கு வரலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா N8N வந்து ஒரு லோக்கல் டிவைஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லைன்னா க்ளவுட் பிளாட்ஃபார்ம் N8Nலேயே க்ளவுட் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கரில் N8N க்ளவுடில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி கூட வந்து இந்த N8N அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா, 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண உடனே ஸோ இதுதான் வந்து அதோடைய ஹோம் ஸ்க்ரீன். சரிங்களா, இங்கே ஒரு ப்ளஸ் சைன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் சைனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா என்னென்ன பாசிபிள் நோட்ஸ் இருக்குது அது ஓப்பன் ஆகும். சரி, கிளிக் பண்ணிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து ஒரு சேட் ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இன்புட் வந்து சேட் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சேட் இன்புட் கொடுக்கணும். ஸோ அதனால நம்ம ட்ரிகர் பாயிண்ட்டே ஒரு சேட்டு தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேட் ட்ரிகரை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஏஜென்ட்டை நம்ம ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லை, ஏஐ ஏஜென்ட்டை இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நிறைய பராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ சோர்ஸ் அந்த ஏஐ ஏஜென்ட்டோட சோர்ஸ் இன்புட் என்ன பார்த்தீங்கன்னா கனெக்டட் சேட் ட்ரிகர். ஸோ அதோட சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும், சேட் ட்ரிகர் தான் அந்த சோர்ஸ் சொல்கிறோம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டமாக ஸோ பேக் டு கேன்வாஸ் போயிட்டோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். ஸோ இந்த சேட் ட்ரிகரை இந்த ஏஐ ஏஜென்ட் கூட அந்த ஒயரை நம்ம ஒயர் ஃப்ரேம் மாதிரி கனெக்ட் பண்ணும். சரிங்களா, ஸோ எதை கனெக்ட் ஆகிருக்கும் இல்லைன்னா பிரேக் இருந்தால் நம்ம வந்து அந்த ஒயரை அப்படியே டேக் பண்ணி கனெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படணும், ஒரு LLM மாடல் தேவைப்படும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம LLM மாடல் எனி மாடலாக இருக்கலாம். நிறைய LLM மாடல்ஸ் ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம புதுசாக ஒரு LLM மாடல் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டாஸ்காக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இங்கே ப்ரீ டிஃபைன் LLM மாடல்ஸ் இருக்கும். நம்ம அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம இந்த மாதிரி இவ்வளோ LLM மாடல்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு கம்பெனிலேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒன் ஆஃப் த ஓப்பன் ஏஐ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஓப்பன் ஏஐல இருக்கக்கூடிய ஒரு LLM யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டனில் போய் ஓப்பன் ஏ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஏஐ கூட கனெக்ட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி இது ஒன் டைம் பண்ணால் போதும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கேட்கணும்னா கனெக்ட் கொடுத்தா நம்ம API கீ கேட்கும். சரி, நீங்கள் பார்க்குறீங்களா API கீ. ஸோ இந்த API கீ வந்து ஃப்ரீ கிடையாது. நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா platform.openai இருக்கும். ஸோ அங்கே போய் ஒரு API கீயை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ platform.openai.com. ஸோ இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே போய் லாகின் பண்ணுங்க. இந்த லாகின் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணிட்டீங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேஷ்போர்ட் போகணும். சரியா, இங்கே டேஷ்போர்ட் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ API ரெஃபரன்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போக வேண்டியது டேஷ்போர்ட். சரிங்களா, நம்ம டேஷ்போர்ட் கிளிக் பண்ணலாம். சரிங்களா, லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா API கீஸ் இருக்கு இல்லையா. இந்த API கீஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்மோட ஓப்பன் ஏஐல API வந்து காசு தான். ஸோ நம்ம வந்து ஒரு $5 இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக $5 கொடுத்து நீங்கள் வாங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கனால எனக்கு வந்து பேமெண்ட் கேட்டு வரல. இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஒன் டைம் வந்து உங்களுக்கு காசு பே பண்ண சொல்லுங்கள். சரிங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிரியேட் ஒரு நியூ கீ சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். நேம் கொடுத்து புதுசாக ஒரு API கீ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே போய் இங்கே பேஸ்ட் பண்ணோம். சரிங்களா, பேஸ்ட் பண்ணி நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஸோ இது வந்து ஒன்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இனி நம்ம இந்த ப்ராஜெக்டில் லைக் எந்த எவ்வளோ டைம் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கீயை வந்து அது எடுத்துடும். சரிங்களா, ஸோ வேறு என்ன பராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம்.
நம்ம சூஸ் பண்ணியிருக்க டிஃபால்ட்டாக இருக்கிற மாடல் GPI 40 மினி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி இவ்வளோ மாடல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற GPI 40 மினி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஏ ஏஜென்ட்டுக்கு இன்புட் வந்து சாட்டுக்கே கொடுத்தாச்சு. அப்புறம் ஓப்பன் LLM மாடலை வந்து நம்ம வந்து இந்த ஏஜென்ட் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இந்த சாட் ஏஜென்ட் ஒர்க் பண்ணுறது நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இது நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் சாட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் கொடுக்குறேன், சரிங்களா? ஹாய்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹாய்னு கொடுக்குறேன். ஸோ லோட் ஆகுது. இன்னொரு பார்த்தீங்களா ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா? ஹலோ, ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே அது மாதிரி ஒரு கேட்டேன், பார்த்தீங்களா? ஸோ ஹலோ ஹவ் கேன் அசிஸ்ட் யூ டுடேன்னு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. ஸோ திஸ் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LLM மாடல்லேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ். நம்ம LLM மாடல் API கூட கனெக்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI ஏஜென்ட்ஸில் ஒரு டிஃபால்ட் அதில் 3 கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3 காமன்ஸ் இருக்கு, பார்த்தீங்களா? ஒன்று வந்து சாட் மாடல், அப்புறம் மெமரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம மெமரி எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த AI ஏஜென்ட்டுக்கு எந்த மெமரியுமே கிடையாது, சரிங்களா? அதாவது நம்ம என்ன ஒரு டேட்டா வந்து அவுட்புட் தரோம், ஆனால் வந்து அந்த அவுட்புட்டை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டிஸ் இந்த இதுக்கு இருக்காது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், சரிங்களா? லைக் இன்னும் நான் இந்த இதுக்கு டீச் பண்ண போகிறேன். இந்த AI ஏஜென்ட்டுக்கு நான் ஒரு சின்ன டீச் பண்ண போகிறேன். டீச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நாலேஜ் இருக்கா, அதுக்கு வந்து மெமரி நாலேஜ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்க போகிறோம். வாட் ஆர் AI கேப்பபிலிட்டிஸ் லைக். ஸோ நம்ம கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்க்கலாம். வாட் ஆர் கேப்பபிலிட்டிஸ் கேட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்களா? சரி, ஓகே. இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல், லாங்குவேஜ் சப்போர்ட்டு, ரைட்டிங் அசிஸ்டன்ஸு, ப்ராப்ளம் சால்விங், ப்ரோக்ராமிங் ஹெல்ப்பு. ஸோ இதெல்லாம் அதோட கேப்பபிலிட்டிஸ்னு அது வந்து நமக்கு இன்னும் ரிசர்ச் கைடன்ஸு, கன்வர்சேஷன் சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி லைக் இன்னும் ஒரு ரிப்ளை வந்து நமக்கு இட் இஸ் கிவன், பார்த்தீங்களா? இப்போ ஓட கேப்பபிலிட்டிஸ் கொஸ்டினுக்கு இதெல்லாம் நமக்கு கூட இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடச்சி இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதில் திரும்ப இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு நாலேஜ் இன்ஃபர்மேஷன் அதுக்கு ஷேர் பண்ண போகிறேன், சரியா? ஒரு நாலேஜ் கொடுக்க போகிறேன். லைக் இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸே நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா லைக் யுவர் நேம் இஸ் கிரேஸ்வெல், இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கொடுக்க போகிறேன். லைக் இன்னும் இந்த ஏஜென்டோட நேம் வந்து கிரேஸ்வெல்னு சொல்ல போகிறேன், சரியா? நான் ஃபீட் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், வாட் இஸ் யுவர் நேம்? என்ன சொல்றது, ஐ ஆம் கால்ட் அசிஸ்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் சென்டென்ஸ் நான் ஃபீட் பண்ண யுவர் நேம் இஸ் கிரேஸ்வெல்னு, ஆனால் அதால் புரிஞ்சிக்க முடியல, பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்குது, ஐ ஆம் கால்ட் அசிஸ்டன்ட் சொல்லுது. ஸோ ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மெமரி வந்து நம்ம என்ன கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஒரு மெமரி ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறோம். நான் இருக்கல சிம்பிள் மெமரி. ஸோ இப்போதைக்கு இந்த சிம்பிள் மெமரி போதும். ஸோ இந்த சிம்பிள் மெமரி நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிம்பிள் மெமரிக்கு செஷன் ஐடி பார்த்தீங்கன்னா கரெக்டர் சாட் ட்ரிகர் நோடு. ஸோ இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஹவு மெனி பாஸ் இன்ட்ராக்ஷன். ஸோ வந்து ப்ரீவியஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எத்தனை இன்ட்ராக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ நம்ம 5 கொடுக்குறோம். ஸோ ப்ரீவியஸ் 5 இன்ட்ராக்ஷனோட நாலேஜை வந்து அது வந்து அது இன்ஃபர்மேஷன் நாலேஜாக வந்து அதுக்கு மெமரை வச்சுக்கும். ஸோ ப்ரீவியஸ் 5 இன்ட்ராக்ஷன் நாலேஜாக வந்து அது இன்ஃபர்மேஷன் நாலேஜாக வச்சிருக்கோம். திஸ் கேன் பி சேஞ்ச் 10. ஸோ இது வந்து மாற்றிக்கலாம், சரிங்களா? பை டிஃபால்ட்டாக 5 இருக்குது, அதே இருக்கட்டு. இது கோயிங் பேக். இப்போ நான் வந்து அதே கொஸ்டின் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா யுவர் நேம் இஸ் கிரேஸ்வெல், சரியா? யுவர் நேம் இஸ் கிரேஸ்வெல்னு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஹலோ, யூ கேன் கால் மீ கிரேஸ்வெல், ஹவ் கேன் அசிஸ்ட் யூ டுடே, இந்த மாதிரி அது வந்து கேட்டிருக்கு, பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன், வாட் இஸ் யுவர் நேம் கேட்குறேன்.
மை நேம் இஸ் கிரேஸ்வல். ஸோ இப்போ இதனால வந்திருக்கு இப்போ மெமரி. ஸோ மெமரி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதால் வந்து அந்த மெமரி இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ண முடியும். மை நேம் இஸ் கிரேஸ்வல். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த மெமரியோட யூசேஜ். நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும், இல்லை வந்து வேற ஏதாவது இன்டகிரேட் பண்ணணும், ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் இந்த டூல்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இப்போ மெமரியில் என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், லைக் ஹவு கேன் அசிஸ்ட் டுடே, லைக் என்ன இன்புட்டு என்ன அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லைக் இன்னும் ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க இன்புட்ஸ், இங்கே வரக்கூடிய அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே பேக்கில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சேட் ஏ ஏஜென்ட். ஸோ நம்ம இன்புட் கொடுத்தா அது வில் கெட் அன் சேட் ரெஸ்பான்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க.